கண்ட ஆளுமை, சாகித்ய அகாடமி விருதாளர் கரிசல் இலக்கிய தந்தை கீரா அவர்களுடைய கதைகளையும், தமிழ் ஒளி ஐயாவுடைய பாடல்களையும் இங்க சிறுவர் வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில 4 குழந்தைகள் பங்கேற்க இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக நான்சி கோமகன் அவங்க கிட்ட இந்த நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். இவங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சிறார் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எழுத்தாளர் மற்றும் சிறார் அமைப்பாளர். நாடகத்துல இவங்க இப்போ நிறைய நாடகங்கள் இயக்கிட்டு வர்றாங்க, நடிகரும் கூட. இப்படி பன்முகம் திறமை கொண்ட நான்சி கோமகன் அவர்களிடம் இந்த அரங்கை நான் ஒப்படைக்கிறேன். நன்றி தோழர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த அழகான ஒரு நிகழ்வை எங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் தோழர் கங்கா அவர்களுக்கும், பொருளாளர் பாப்பா ரமணி அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அதாவது மனுஷன் தோன்றின காலத்துல இருந்தே காலத்தினுடைய ஒவ்வொரு நகர்வுகளிலையும் சைகை மூலமாகவும் இல்ல ஏதோ ஒரு அசைவின் மூலமாகவும் கதைகள் சொல்லப்பட்டுட்டே தான் வந்தது. இந்த பாறை ஓவியங்கள் மூலமாக இந்த மொழி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கதைகளினுடைய வளர்ச்சி அபரிவிதமான ஒன்றாக இருக்கிறது. நாட்டுப்புற கலைகளினுடைய கலை களஞ்சியமாக பார்க்கப்படுகிற இந்த கதை சொல்லல நம்ம நிகழ்வாக எடுத்து செய்யறதுல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி ஒரு பெருமிதத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போலாம். தோழர் சொன்னது போல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை வாயிலாக கரிசல் இலக்கியத்தின் தந்தை தோழர் கீரா அவர்களுடைய கதைகளை சொல்லிட்டே வரோம். அதனோட நம்மளுடைய சிறார் இதுல தமிழ் ஒளி அவர்களுடைய பாடல்களையும் நம்ம சேர்த்து சொல்லிட்டு வரோம். இவங்க 2 பேருமே நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள். இந்த ஆளுமைகளை இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய முயற்சியா நாங்க எடுத்து செஞ்சுட்டு வரோம். இத பார்த்து கொண்டிருக்கிற தோழர்கள், இதுல இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிற குழந்தைகள், உங்களுடைய நண்பர்களையும் இந்த நிகழ்வுல பங்கேற்கிறதுக்கு நீங்க அவங்கள கலந்து கொள்ள நீங்க அழைப்பு விடுக்கணும். நிறைய பார்வையாளர்களை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரியான கதைகள், இந்த புத்தகங்கள் வாங்குறதுக்கே நீங்க 1000 2000ன்னு செலவு செய்யணும். ஆனா நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தைகள் வாயிலாக இந்த கதைகளை கேட்கும்போது இன்னும் இனிமையாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்வினுடைய முதல் கதை சொல்லியாக வர இருக்கிறாரு கபின். கபின் கீராவினுடைய இயற்கை தெய்வம் பேய் பற்றிய கதைகள்ல அந்த தொகுப்புல இருந்து ஒரு கதையை இன்னைக்கு நம்ம கூட சொல்ல இருக்காரு. கபின் ஒரு சிறந்த கதை சொல்லி நிறைய போட்டிகள்ல பரிசு வாங்கியிருக்காரு. அவர் இன்னைக்கு நம்மளோடு இணைந்திருக்கிறதுல நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கபின், வாங்க, உங்களுடைய கதையை இங்க சொல்லுங்க. தெளிவா கேக்குதா? கபின் கபின் ஏதோ ஒரு இரைச்சல் கேட்டுட்டே இருக்கு. கபின், நீங்க பக்கத்துல இன்னொரு போன்ல யாராவது கேக்குறாங்கன்னா உங்களை இன்னொரு அறைக்கு போக சொல்லிடுங்க. உங்ககிட்ட தான் சொல்றாங்க. ஒரே இன்னொருத்தர் யாராவது போன்ல பாத்துக்கிறாங்களா? அப்படி இருந்தா இன்னொரு அறைக்கு போக சொல்லிடுங்க. நீங்க அவங்க சொல்றது உங்களுக்கும் கேட்கணும். கபின், உங்களுடைய இது கிளியரா கேட்கல, ரொம்ப இரைச்சலா இருக்கு. வேற யாராவது இத போன்ல உங்களுடைய அறையிலேயே கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களை இன்னொரு அறைக்கு போக சொல்லிருங்க. கபின், ஓகே மிஸ், போயிட்டாங்க மிஸ். ஓகே ஓகே, இப்ப சொல்ல ஆரம்பிக்கலாம் தங்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கபின். நான் 5ஆம் வகுப்பு ஆ படிக்கிறேன். நான் எல்லாம் சேர்ந்து அதோட பத்தி யோசிச்சே இருந்துச்சாமா. அப்போ ஒரு நாள் சொன்னிச்சு,
நம்ம ஒரு தடவைக்கு 4-5 குட்டி போடுறோம், அதனால நம்ம என்ன ஏன் பெருகவே மாட்டேங்குது. இன்னொரு நாய் சொன்னுச்சு, ஒரு ஊர்ல 7-8-10 நாய்க்கு மேல பார்க்கவே முடியறது இல்ல. இருந்தாலும் அதே செம்மறி ஆடை பாரு, அதுல என்ன அது ஒரு தடவைக்கு ஒரு குட்டி தான் போடுது. இருந்தாலும் அதோட என்ன ஆயிரக்கணக்குல பெருகி கிடாய் கிடாயாக வாழுது. இதுக்கு காரணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டாமா. இன்னொரு நாய் சொன்னுச்சு, அது கடவுளோட படைப்புல உள்ள ஏதோ ஒரு கோளாறுதான். வாங்கடா எல்லாரும் போய் கடவுளிடம் கேட்போம் அப்படின்னு சொல்லி படையெடுத்து போனாங்க. அதை கடவுள் பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு 2 தொழுவலை கட்டி ஒண்ணுல ஒரு செம்மறி ஆடுகளை போட்டு அடைச்சிட்டு கொஞ்சம் புல்லுக்கட்டையும் போட்டாங்க. இன்னொன்னுல கொஞ்சம் இறைச்சி துண்டுகளை போட்டு நாயவும் உள்ள போட்டு அடைச்சாங்க. அடுத்த நாள் காலைல 2ஐயும் திறந்து கட்டினாங்க. செம்மறி ஆடெல்லாம் புல்ல துணி சாப்பிட்டு ஒண்ணுமேல அவனு தலை வச்சு படுத்து கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. நாயெல்லாம் அடிச்சுக்கிட்டு புரண்டு காயமா ரத்தமுமா காட்டப்பட்டுருந்துச்சு. அதை கடவுள் பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, பாத்தியா, ஒரு குட்டி போட்டாலும் ஒற்றுமையா இருக்கனால செம்மறி ஆடோட இனம் பெருகுது, பல குட்டி போட்டாலும் ஒற்றுமையா இல்லாம இருக்கனால உங்களோட இனம் தேகுது அப்படின்னு சொன்னாங்க. அதை கடவுள் சொன்னாங்க, இன்னொன்னு, ஒற்றுமையாக இருந்தா எதையும் வெல்லலாம், ஒற்றுமை இல்லாம இருந்தா எதையும் வெல்ல முடியாது. நன்றி, வணக்கம். கபின், அருமையா கதை சொன்னீங்க. வேகமா அழகான ஒரு கதைய சொல்லி முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கதையுடைய நீதி என்ன அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும் இல்லையா? அதத்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த கதையின் வாயிலாக. அருமை தங்கம். இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும் நீங்க. நிறைய எங்க கூட சேர்ந்து இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒவ்வொரு சிறார் நிகழ்ச்சியிலையும் நீங்க எங்களோட தொடர்ந்து பயணப்படணும்னு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி கவின். நம்ம எல்லாரும் கதை சொன்னதுக்கு அப்புறம் கடைசியாக எல்லாருடைய பாராட்டுகளையும் நீங்க கேட்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. நன்றி தங்கம். தோழர் அஸ்வின் வந்துட்டாங்களா தோழர்? சரிங்க, மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுல அழகான தமிழ் ஒலியினுடைய பாடலை பாடுறதுக்காக நம்ம கூட அஸ்வின் இணைஞ்சிருக்காரு. அஸ்வின் 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. பரமக்குடியை சேர்ந்த லயன்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில இவர் படிக்கிறாரு. அஸ்வின், உங்களுடைய பாடலை கேட்கறதுக்காக நாங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். வாங்க, அழகான பாடலை தாங்க. ஓகே மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் சி அஸ்வின். நான் லயன்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் கீராவுடைய பாடல் பழகு என்ற பாடல் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். மலரை பார்த்து தூய்மையாக பழகு நீ, மணியை பார்த்து சுறுசுறுப்பாய் நடக்க பழகு நீ, உலகத்தை பார்த்து நல்லவரோடு இருக்க பழகு நீ, உன்னை பார்த்து பிறத்தி நடக்க பழகு நீ. நன்றி மேடம். அருமையா பாடுனீங்க. இன்னொரு முறை பாடிடுறீங்களா? இந்த பாடல் இன்னொரு முறை பாடுங்களேன். காரை நிப்பாட்டிட்டு பாடுறியா? காரை நிப்பாட்ட சொல்லு ஒரு ஓரமா. நிப்பாட்டியாச்சு. ஆமா தோழர். மலரை பார்த்து தூய்மையாக பழகு நீ, மணியை பார்த்து சுறுசுறுப்பாய் நடக்க பழகு நீ, உலகத்தை பார்த்து நல்லவரோடு இருக்க பழகு நீ, உன்னை பார்த்து பிறர் திருந்தி நடக்க பழகு நீ. நன்றி மேடம். நன்றி அஸ்வின். அழகா பாடினீங்க. இன்னும் நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டு எங்க கூட நிறைய தமிழ் ஒலிய பாடல்கள்லாம் நிறைய வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க தொடர்ந்து அனுப்புறோம். நீங்க நல்லா பயிற்சி எடுத்துட்டு தொடர்ந்து எங்க நிகழ்ச்சியில பாடணும். சரியா? அடுத்த வாரமும் வாங்க. சரியா? மகிழ்ச்சி தங்கம். நன்றி. அடுத்ததாக நன்றி தங்கம். வெளிய போனாலும் பரவாயில்ல, கரெக்டா நீங்க எங்க கூட இணைஞ்சிருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு பெரிய கைத்தட்டுதலும் பாராட்டுகளும். நன்றி தங்கம். அடுத்ததாக இந்த நிகழ்வுல கீரா தாத்தாவுடைய கதையான இயற்கை தெய்வம் பேய் பற்றிய கதையில யார் கதை சொல்ல வராங்க அப்படின்னா, 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஹேம பிரியங்கா நம்ம கூட இன்னைக்கு கதை சொல்ல வராங்க. இவங்க பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலை பள்ளி, கிருஷ்ணாபுரம்,
ராஜபாளையம் வட்டம்ல இருந்து வராங்க. வாங்க தங்கம். ஹேம பிரியங்கா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் தங்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கதை சொல்லலாமா? இதுல எது பூ, எங்க பூ வச்சிருக்காங்க, இது எது ஹேமா எது பூச்செண்டுன்னே தெரியல. அவ்வளவு அழகா இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. இதே போல சிரிச்ச முகத்தோட உங்க கதை சொல்லுங்க, வாங்க. என் பெயர் ஹேமபிரியங்கா. பெருந்தலைவர் காமராஜ் மேல்நிலைப் பள்ளியில படிக்கிறேன். கிருஷ்ணாபுரம், ராஜபாளையம் வட்டம். கடவுள் வந்து உயிரினங்களை படைக்கணும்னு நினைச்சிருக்காரு. முதல்ல மனுஷனை படைப்போமேன்னு மனுஷனை படைச்சிருக்காரு. அதுலயும் ஆணை படைச்சிருக்காரு. ஆண்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு இருக்காரு. பெண்லாம் பிள்ளை பெறதுக்குதான் அப்படின்னு இருக்காங்க. எங்க ஆட்சிக்கு 8 பிள்ளைங்க. இதே மாதிரி எங்க ஊர்ல இன்னொருத்தருக்கு 2 பொண்டாட்டி, மொத்தம் ஒரு பொண்டாட்டிக்கு 16 பிள்ளைங்க. 2லயுமே 16 பிள்ளைங்க, மொத்தம் 32 பிள்ளைங்க. இந்த 32 பிள்ளைங்களுக்குமே பால் கிடைக்கிறது கஷ்டம்ல, அதனால மாடுகளை படைப்போன்னு அடுத்து மாடுகளை கொண்டு வராரு. மாடுகளை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பசு மாடுகள்லாம் பால் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னாதான் அந்த குழந்தைகள் கிடைக்கும். அதனால பசு மாடுகள்லாம் பால் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. காளை மாடுகள்னா வண்டி இழுக்கணும், நிலம் உழுவணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு அவங்க கடவுள் வந்து அடுத்ததுக்கு போறாங்க. அடுத்தது வந்து எருமைய கூப்பிடுறாங்க. ஒரு 4-5 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் எருமை மெல்ல ஆடி அசைஞ்சு வருது. உடனே கடவுள் சொல்றாரு, அசமந்தம் சொரணே இல்ல உனக்கு, உன் மேல மழை பெஞ்சா கூட உனக்கு தெரியாது அப்படின்றாரு. நீ போய் அழுறுல போய் விழுந்து கடை, அழுறுனா என்னன்னா சகதி, அழுறுல போய் விழுந்து கடை அப்படின்றாரு. உடனே அதுவும் போயிடுச்சு. அடுத்து கடவுளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே கடவுள் அதை பொறுத்திருக்காரு. இன்னும் ஜீவராசிகள்லாம் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு பசிக்கல, நாங்க வேற போய் கேட்போம் அப்படின்ட்டு வேற கடவுள்கிட்ட போய் எப்படி கேட்கனே அவங்களுக்கு தெரியல. அவங்களாட்டுக்கு அந்த கடவுளுக்கு எரிச்சல கல்விட்டு இருக்காங்க. உடனே கழுதை எருமையை வச்சதை பார்த்து கழுதை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே அவரு கழுதை கூப்பிடாரு, கழுதையே இங்க வா அப்படின்னு கூப்பிடாரு. உடனே கழுதை வந்து சந்தோஷமா வந்து நின்னுட்டு என்ன கடவுளே கூப்பிட்டீங்க அப்படின்னு, நீ இனிமேலு அழுக்கு துணி முட்டையை சமைக்கணும் அப்படிங்கிற. உடனே கழுதை வந்து சோகமாயிடுச்சு. அழுக்கு முட்டை வச்சுக்கணும், அழுக்கு முட்டை சமைக்கணும் அப்படின்னே ரொம்ப அது முகமே பாடி போயிடுச்சு. உடனே உன் காலு தலையில இருக்காது அப்படின்றாரு, தலையில கட்டப்பட்டிருக்கும் அப்படின்றாரு. உடனே கழுதை அழுவ ஆரம்பிச்சிருச்சு, மிஸ் 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 அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே கடவுள் கொஞ்சம் இறக்கம் காமிச்சிருச்சு, இனிமேலு உன் பேரை எல்லாரும் செல்லமா கழுதையே அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அடுத்து நரி, சரி இவன் வந்து சிரிப்பா பேசிட்டான், நம்மளும் வந்து சிரிப்பா பேசிரும் அப்படின்ட்டு நரி வந்த உடனே ஒரு கூளை கும்பிட்டு போட்டது. உடனே கடவுள் சொல்றாரு, நீ எப்படினாலும் பொழைச்சுக்கிடுவப்பா போ அப்படின்றாரு. உடனே அது போயிருச்சு. அதுக்கடுத்து உள்ளது வந்து பேன் வந்து கடவுள்கிட்ட நெருங்கிட்டு, நான் எங்க போவேன் அப்படின்னு, பொறுப்பா சொல்றேன் அப்படின்னாரு. பேன் வந்து பொறுக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பியும் நான் எங்க போவேன். கடவுளுக்கு கோபம் வந்துருச்சு. பார்வதி தேவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நீ போய் மைத்துல போய் இரு அப்படின்ட்டாரு. உடனே பேனு பக்கத்துல இருந்த பார்வதி தலையில போய் ஏறிடுச்சு. பார்வதிக்கு சிரிப்பு. உடனே அந்த பேனை எடுத்து கீழே எரிஞ்சிட்டாங்க. அவங்க வந்து எரிஞ்சியும் கடவுள் சொல்றாரு, பேனை எடுத்து எரிஞ்சோ குத்தாமல் விட்டுட்டோம்னா
அந்த பேனை போல அமைதியா அலைவோம், அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே அமைதியா இருக்கும் அப்படின்னு. உடனே பார்வதி ஐயோ பேனை கீழே போட்டுட்டோமே அப்படின்னு பாக்குறான். உடனே அது பூமி கீழே தானே போயிடும். உடனே பூமிய பாத்துட்டாங்க, கடவுளும் பூமிய பாக்குறாங்க. அது கரெக்டா போய் ஒரு மனுஷி தலையில விழுந்துச்சு. பார்வதிக்கும் கடவுளுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவங்க சொல்றாங்க, இனிமேல் பேனை இந்த மாதிரி முட்டாம விடக்கூடாது அப்படின்றாங்க. இதுதான் நம்ம தலைக்கு பேன் வந்து வசிக்க வந்த கதை. ஹேம பிரியங்கா, கதை முடிச்சிட்டீங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த பேன் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் இல்ல? இந்த கஷ்டம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கதை, கீரா தாத்தா சொன்ன கதைய அழகா சொல்லியிருக்கீங்க. வெறுமா கதை சொல்லாம நல்லா ஆக்ஷனோட சிரிச்சிட்டு அதை நீங்க என்ஜாய் பண்ணி சொன்ன விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப அருமை. எங்களை ரொம்ப ரசிக்க வச்சதுடா தங்கம். வாழ்த்துக்கள். அழகான சிரிச்ச முகம் உங்களுடையது. நீங்க தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க, சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கலாம்ல, இவ்வளவு அழகா கதை சொன்னீங்க. அவங்களாம் பார்த்திருந்தா அப்படியே கெத்தா இருந்திருக்கும்ல ஸ்கூல்ல. எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, அதனால வரல. சரிடா தங்கம். கண்டிப்பா கண்டிப்பா தங்கம். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்மளோட கதை சொல்ல வராங்க நம்ம சிறந்த கதை சொல்லியான ஹேம பிரியங்காவுடைய இரட்டை சகோதரி. இன்னொருத்தங்க ட்வின்ஸ், அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். அதுல இன்னொரு சகோதரி வராங்க. அவங்க பேர் வந்து ஹேம பிரியா. அவங்க வந்து அவங்களும் 9ஆம் வகுப்பு பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலை பள்ளி வந்து கிருஷ்ணாபுரத்துல படிக்கிறாங்க, ராஜபாளையம் வட்டம்ல. அவங்களும் நம்ம கூட கீரா தாத்தாவுடைய கதைய சொல்ல காத்திருக்காங்க. வாங்க தங்கம். வணக்கம். வணக்கம். மறுபடியும் அதே சேம் டைலாக். இதுல எது பூச்செண்டு, எது வந்து ஹேமபிரியா. அந்த மாதிரி அழகா நீங்களும் அவங்கள போலவே சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. உங்களோட கதையை அழகா சொல்றீங்களா தங்கம்? சொல்லுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலை பள்ளியில இருந்து, கிருஷ்ணாபுரம் பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலை பள்ளியில இருந்து வர்றேன். 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ராஜபாளையம் வட்டம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நன்றி. முன்னாடிலாம் நாய், மாடு, ஆடு இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி ஒரு காலத்துல நாய் பௌத்த கஞ்சிக்காக வீடு வீடா அலையாது, எப்பவுமே அலையாது. அது ஆடு மாடு போல மியூட் ஆயிடுச்சு. வளர்க்குறது நம்மளோட கடமை அப்படின்னு நினைச்சுதான் எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அப்பம்போது ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாங்க. அண்ணன் வந்து அந்த அவங்க ஜாதியில அந்த அண்ணன் கல்யாணம் முடிச்சா 2 தம்பிகளுக்கும் அந்த அவங்களோட பொண்டாட்டி சொந்தம். அவங்க நினைச்சபடி அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணனோட பொண்டாட்டி கூட இருக்காங்க. வளர்ந்ததுனால இப்ப வந்து ஒற்றக்குள்ள பேசிட்டு இருக்கான் அப்படின்னா வெளிய அதுக்கு அடையாளமா அவனோட செருப்பு இருக்கும். அத பார்த்துட்டு மத்தவன் உள்ள போக மாட்டான். அப்படி போக மாட்டான். அன்னைக்கு ஒரு நாள் அண்ணன் வந்து செருப்பை வெளியே போட்டுட்டு கம்பையும் வச்சுட்டு அண்ணன் உள்ள போறான். அப்பம்போது அண்ணனோட பொண்டாட்டி வாங்க சொல்லி வரவேற்றுட்டாங்க. அடுத்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க நாய் என்ன பண்ணுதுன்னா, அவங்க நாய் வளர்த்தாங்க. அவங்க நாய் அந்த செருப்பு தூக்கிட்டு வேலையோரும் போய் விளையாண்டுகிட்டு இருந்துச்சு. அது விளையாண்டுட்டு இருக்கும் போது அப்பன்னு பார்த்து தம்பிக்காரன் வந்துட்டான் காட்டுல இருந்து. தம்பிக்காரன் வந்து வெளியே எங்கேயும் செருப்பு இருக்கா அப்படி பார்த்தான். கம்பு மரமா இருந்துச்சு, அவனுக்கு தெரியல. செருப்பு இருக்கான்னு பார்த்தா செருப்பு இல்ல. அப்போ உள்ள யாரும் இல்ல.
போய் மதவி கூட இருக்கலாம், நல்லா சந்தோஷமா பேசலாம் அப்படின்ட்டு உள்ள போறாங்க. போகும்போது அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் நல்ல கிளிகள் போல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தம்பிக்கார உள்ள போன உடனே இவங்க 2 பேரும் திரும்பி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அண்ணன் பொண்டாட்டி அழுதுகிட்டே போயிட்டா. உடனே தம்பி தம்பி என்னடா இது திகிலடிச்சு போய் நிக்கிறான். அப்படி அண்ணன் வந்து, என்ன தம்பி இப்படி பண்ணிட்ட, நான் உன்னை எப்படி தண்டிப்பேன், என்ன தம்பி இப்படி பண்ணிட்ட, நான் வெளியே செருப்பு போட்டிருக்கத பார்த்து கூட கண்டும் காணாம நீ வந்திருக்கன்னா உனக்கு உன்னெல்லாம் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அண்ணன் கேட்டான். உடனே தம்பி அவன் காலில் விழுந்து, அண்ணே நான் அப்படி பண்ணலண்ணே, வெளியில எந்த அடையாளமும் இல்ல, அதனாலதான் நான் உள்ள விட்டேன் அப்படின்னு தம்பிக்காவே சொல்றான் அண்ணன்கிட்ட. உடனே அண்ணே என்னதான் இது, நம்ம செருப்பு இங்க கழட்டி போட்டோமே அப்படின்னு அண்ணன் வந்து பார்க்க செருப்பு காணும். இவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தாங்க. அப்பம்போது வேலையோரம் அவங்க நாய் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு நல்லா. அப்பம்போது அவங்க அன்னைக்காரங்க பாத்துட்டாங்க. பார்த்துட்டு நம்மளை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தின இந்த நாய சும்மாவே கொடுத்தது அப்படின்னு, ஏன் நாயே நீ நம்ம பௌத்த கஞ்சிக்காக வீடு வீடா தெரு தெருவா அலைவேன்னு கல்லடி வாங்கி அப்படிலாம் வசூல் விட்டாங்க. அது போலதான் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நாய்க தெரு தெருவா வீடு வீடா பௌத்த கஞ்சிக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மித்தவங்க யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. அப்படி கஷ்டப்படுத்தணும்னா நம்மளும் இந்த நாய் மாதிரி சாப்பாட்டுக்காக நாங்களும் அலைவோம். ஹேமபிரியா, அழகா கதை சொன்னீங்க தங்கம். ரொம்ப சிரிச்ச முகத்தோட நல்லா அழகா இந்த கதையை நீங்க சொன்ன விதம் வந்து அருமையா இருந்தது. பாக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீங்களும் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருக்கணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி தங்கம். நன்றி. சரிம்மா, சரி. தமிழ்நாடு இந்த கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் 100 ஆண்டு கண்ட ஆளுமைகள் சாகித்ய அகாடமி விருதாளர்கள், கரிசல் இலக்கியத்தின் தந்தை, பொது உடைமை கவிஞர் தமிழ் ஒளி இவர்களுடைய கதைகளையும் பாடல்களையும் குழந்தைகளின் வாயிலாக இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்டோம். இந்த குழந்தைகள் எடுத்துக்கொண்ட நேரம் மிக குறைவாக இருந்தாலும் அவங்க நம்மளோட பயணப்படுறதுல நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கியிருக்கு. இந்த குழந்தைகளை வந்து பாராட்ட முன்வரக்கூடிய பெரியவங்க வரலாம். ஏன்னா உங்களுடைய பாராட்டுகளும் ஊக்குவிப்பும் தான் அவங்களை இன்னும் தொடர்ந்து பயணப்பட வைக்கும். ஒருவேளை உணவை காட்டிலும் ஒரு நல்ல கதை மேலானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான கதை சொல்லியும் அழகான ஒரு பாடல் பாடின அஸ்வினையும் பாராட்ட நீங்க முன் வரலாம். வாங்க தோழர்களே. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாச்சி கோமுகன், ரொம்ப அழகான உங்களுடைய குரல் வளம், அப்படியே காந்த குரல் இழுக்குது. அழகா தொகுத்து சொல்றீங்க. குழந்தைகளை ரொம்ப உற்சாகப்படுத்துறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய இது. கலை இலக்கிய பெருமன்றம் இந்த ஒரு நிகழ்வை குழந்தைகளுக்கு அடுத்த இந்த கதைகளின் வாயிலாக இலக்கியங்களை குழந்தைகளிடத்தில் கடத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு நம் கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு நம் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு நாம் மிகுந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்த்துக்களும் நன்றிகளும். முதல் இந்த கதையில வந்து குழந்தைகளை வந்து நம்ம எப்பவுமே உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்க சின்ன செயல்களை செய்யறாங்களா அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும், கூர்ந்து நோக்க வேண்டும். அந்த வழியாக இந்த கதைகளை சொன்ன பாடல்களை பாடிய அந்த அத்தனை குழந்தைகளும் மிக அற்புதமாக தங்களுடைய கலை திறமையை, இலக்கியத்தை காட்டி சென்றிருக்கின்றார்கள். அதில் முதலில் கபின் 5ஆம் வகுப்பு ஒரு நாய்க்கதையை சொல்லி உண்மையிலேயே ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிற கதைய மெருகூட்டி அழகாக நல்லா கதையை புரிஞ்சு உள்வாங்கி சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னுடைய
வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப நல்லா இருந்தது கபில் குட்டி. அடுத்ததாக ரொம்ப மிகப்பெரிய கதைகள் நல்லா வாசிச்சு மிகப்பெரிய கதையா சொல்லணும். அடுத்து அஸ்வின் கார்ல வந்துட்டே இருக்கும்போது அஸ்வின் வந்து பாட்டை பாடினாரு. நல்லா ஒரு 5 வரிகள் பாடலா இருந்தா கூட நல்ல ஒரு பொருள் வளம். தமிழ் வழியா பாடல் எப்பவுமே ஒரு மக்களை சிந்திக்க வைக்கிற ஒரு வார்த்தைகளை போட்டு பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாரு. அந்த வகையில அஸ்வின் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த 5 வரிகள் 6 வரிகள் தான் இருக்கும், அந்த பாட்டை அழகா பாடினாரு. அடுத்த தடவை உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம் அஸ்வின். பெரிய பாட்டா தமிழ் வழியாவுடைய நிறைய பாடல் இருக்கு, அதை எடுத்து நீ கண்டிப்பாக பாடணும். குரல் வளம் நல்லா இருக்கு தம்பி. முன்னை பார்த்து பிறர் நடக்க பழக வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிற. அதனால உங்ககிட்டதான் நான் பாட்டை கத்துக்கிடணும், நல்ல பெரிய பாட்டா பாடணும். வாழ்த்துக்கள் தங்கம். அடுத்து கேம பிரியங்கா இயற்கை தெய்வம். அந்த ஒவ்வொருத்தவங்களும் போய் வரம் வாங்கிட்டு வந்ததை அற்புதமா சொல்லியிருக்காங்க. கடவுள் பசுமாடு யார் யார் எப்படி எப்படி படைச்சாரு, என்னென்ன படைச்சாங்க, எப்படி எல்லாம் கடவுள்கிட்ட போய் பேசுனாங்க அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொன்ன மாதிரி. அந்த 2 பூச்சு, ஒரு பூச்சுண்டு தான் இருக்கு, 2 பேர் இருக்கீங்க. அழகா இருக்கு உங்களுடைய அந்த பார்க்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குமா. ட்வின்ஸ் தானே நீங்க 2 பேரும்? ட்வின்ஸ் ஆமா 2 பேரும் ட்வின்ஸ். எது அதான் சொன்ன மாதிரியே நான்சி கோமகன் சொன்ன மாதிரியே எது பூச்செண்டு எது குழந்தைங்க அப்படிங்கறது தெரியல. ரொம்ப அற்புதமா இருக்கீங்க. நல்லா கதை வந்து ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கீராவுடைய ஐயாவுடைய கதைகளை நல்லா வாசிச்சு நல்லா புரிஞ்சு யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத போய் அந்த கடவுள்கிட்ட போய் கேக்குறாங்க. கடவுள் எத்தனை பேரு? 2 கடவுள்னு சொன்னீங்க. ஆனா கடவுள் ஒரே கடவுள் தானே. கீரா ஐயா 2 கடவுளா எழுதியிருக்காரு. கதை நல்லா இருந்ததுமா, வாழ்த்துக்கள். யார் யாருக்கு நரிக்கு எப்படி ஒரு இது கிடைச்சது, பேன் கதையை சொல்லி எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நாங்க முந்தியெல்லாம் அந்த குழந்தைங்களா இருக்கும்போது இந்த பேன் ஏன் எனக்கு வந்து இப்படி தொலையுது அப்படின்னு நாங்க பேசிட்டே இருக்கோம். என்ன சரி தலையில வந்து இப்படி அரிக்குதே அப்படிங்கிற ஒரு வெறுப்போட இருக்கும். கடைசியில பார்வதி தேவி தலையில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்களா, அதுவே ஒரு கொடிப்புனை தான். அதுவும் நம்ம பெண்களுக்கு மட்டும்தான் வருது. என்ன ஆண்களுக்கு ஒரு பேன் போக மாட்டேங்குதுல்ல. ரொம்ப நல்லா இருந்தது தங்கங்களா, வாழ்த்துக்கள். இதே மாதிரி எல்லா வாழ்க்கையில மேலும் மேலும் சிறந்த ஒரு இலக்கியவாதியாக, பேச்சாளராக, எழுத்தாளராக நீங்கள் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்திக்கொண்டு இன்று கதை சொன்ன அத்தனை குழந்தைகளையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி அழகான இந்த முன்னெடுப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற நான்சி கோமகன், நித்யா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மகாலட்சுமி மேம். இந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீங்க ஊக்கத்தை கொடுக்கல, எனக்கும் ஒரு ஊக்கத்தையும் பாராட்டியும் கொடுத்திருக்கீங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து நீங்களும் எங்க கூட சேர்ந்து பயணப்படணும். நன்றி மேம். வேற யாராவது? நன்றி மேம். வேற யாராவது குழந்தைகளை பாராட்டலாம்? முனீஸ்வரி மேம் வாங்க. நீங்க உங்க குழந்தையும் மற்ற குழந்தைகளையும் பாராட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். விஜயலட்சுமி மேம் வாங்க. நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க 2 பிள்ளைகளையும். வணக்கம் வணக்கம் மேம். பிள்ளைங்க 2 பேருமே திறமையானவங்கம்மா. நல்லா ஸ்கூல்ல பேச்சு போட்டிகள்ல விவேகானந்தா கேந்திரா போட்டியில வட்டார அளவுல, மாவட்ட அளவுல, ஸ்டேட் லெவலுக்கு போய் பரிசு வாங்க பிள்ளைங்க. இயல்பாவே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதமா வளர்த்திருக்கீங்க குழந்தைகளை. பிள்ளைங்க. எக்ஸாம் டைம் இருந்துச்சு, இருந்தாலும் அதை கொடுத்த உடனே அதை பிக்கப் பண்ணி அதுக்கெல்லாம் நல்லா படிச்ச அந்த ரியாக்ஷன் அதுகளுக்கு இயல்பாவே தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்துக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோமா. அதாவது திறமைகள் ஒளிந்து கிடக்கிறது மாணவ செல்வங்களுக்குள்ள, அதை வெளிக்கொணர்வதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு களம் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எங்களுக்கோ ஆசிரியர்களுக்குமே
நாங்களும் அதுல ஆர்வமா இருக்கும்போது அந்த மாணவ செல்வங்களை இனக்கண்டு அதனுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை அமைத்து தருகிறீங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைகளையும் நம்ம இது மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்குது. லீவு நாள் கூட இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதே அப்படின்னு ஒரு வருத்தம் இல்லாம இதுல நம்ம கலந்துக்கணும், சிறப்படையணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமும் மகிழ்ச்சியும் இதே மாதிரி ஹேமபிரியா ஹேமபிரியங்கா 2 பேருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய வளர்த்துக்கிட்டு அவங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நாளைக்கு எக்ஸாம் 17 எக்ஸாம் இருக்குது. அதனால அடுத்த முறை உங்களை ஜாயின் பண்ணும்போது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி விடுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுடைய நண்பர்களையும் இங்க கதை சொல்ல நீங்க கூட்டிட்டு வரலாம். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் மேம். நீங்க சொல்லுங்க, நாங்க பிள்ளைகளை நினைச்சு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க மேம். கண்டிப்பா கதை சொல்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க. நீங்க போட்டிகள் வச்சா அதுல பேசுறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. கண்டிப்பா மேம். நம்ம இத வந்து பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். விரைவுல வந்து குழந்தைகளுக்கான ஒரு போட்டியை வந்து நம்ம ஏற்பாடு செய்வோம் மேம். அதுலயும் நான் இப்படி ஆன்லைன்லயோ அல்லது நேரடியாகவோ ரொம்ப தூரத்துக்குலாம் வந்துக்க மாட்டாங்க. ஆன்லைன்லயே வச்சாலுமே பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த பிள்ளைங்க எல்லாமே பேச்சு போட்டியில நிறைய பரிசு வர பிள்ளைங்க. நேரடியா கூட பக்கத்துல அந்த வட்டாரத்துக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் மேம். வட்டாரத்துக்குள்ளேயே நம்ம பொதுச் செயலாளர் அதுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கொடுப்பார். அவரு வந்து குழந்தைகளுக்காகவும் இலக்கியத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். கண்டிப்பா அவர் வந்து அவர் காதுக்கு அந்த செவிக்கு போயாச்சுன்னா கண்டிப்பா செய்வார். கவனிச்சுட்டுதான் இருக்காரு. பொதுச் செயலாளர் கவனிச்சுட்டுதான் இருக்காரு. டிராயிங் போடுவாங்க, வேஸ்ட் பொருளை போட்டு திங்ஸ் நல்லா பண்ணும் இந்த பிள்ளைங்க எல்லாம். இவங்க உங்களுடைய ஸ்டூடெண்டா மேம் இல்ல உங்களுடைய குழந்தைகளா? ஸ்டூடெண்ட். ஓ சூப்பர் மேம், சூப்பர். பரவாயில்ல. உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க இவ்ளோ இதை எடுத்து பண்றதுங்கிறது பெரிய விஷயம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு எங்களுடைய தமிழ் மன்றத்தின் சார்பாக. உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் தான் வந்து இந்த சமுதாயத்தின் நம்பிக்கை தூண்களாக இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேம். நன்றி. கற்பித்தல் மட்டும் இல்லம்மா, இதத்த கலையை நம்ம கத்துக் கொடுக்கணும்ல. யார்கிட்ட என்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம கத்துக்கிட்டு அதான் ஆசிரியர் பணி. நம்மளுடைய வேலை. அவங்க கிட்ட இருக்கிற தோண்டி எடுத்து வெளிக்கொண்டு வர்றதுன்னு நம்ம வேலை. ஒரு மட்பாடம் மட்டுமே இருக்காது இல்லையா? நிறைய திறமைகள் இருக்காங்க இந்த ஸ்கூல்ல, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா நாங்க பயன்படுத்த. ஒரு பூச்செண்டா இல்ல 3 பூச்செண்டான்னு தெரியல. இதே மாதிரியே நான்சி எங்களுடைய குழந்தைகள்கிட்டயும் நிறைய இருக்கு. எட்டி பார்த்துட்டு போறது இன்னொரு பூச்செண்டு மருமகன். வாங்க கொஞ்சம் மகத்தை காட்டுங்க, அம்மாட்ட காட்டு. முடிய முடிய முடிய. வணக்கம் சொல்லுங்க. இவங்க என்னோட சின்ன பையனோட ஒய்ஃப். அவங்க எம்ஏ இங்கிலீஷ், நான் எம்ஏ தமிழ். என்னோட ஸ்டூடெண்ட் தான், என்கிட்ட படிச்சவங்கதான். எல்லா போட்டிகளையும் நம்ம சேக்கிடா, திருவள்ளுவர், கம்பன் கழகத்துல பிரைஸ் வாங்கி கப்பு அதாவது கேடயம் எல்லாம் வாங்கின பொண்ணு இது. ஓ எனக்கு ஹெல்ப்பா எல்லாம் பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு. மகிழ்ச்சி மேம். பாக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. தொடர்ந்து நீங்க எங்க கூட நிறைய குழந்தைகளை இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கும் உங்களுடைய மருமகளுக்கும் எங்களுடைய நன்றி. நன்றிமா. 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 தேவப்பிரியங்கா, நீங்க 9th தான் படிக்கிறீங்க 2 பேரும். தமிழ் மொழி பாட்டு ஒண்ணு 9th தமிழ்ல இருக்கு இல்லையா? பட்டமரம் அப்படிங்கிற பாடல். பட்டமரம் அப்படிங்கிற தமிழ் மொழி ஐயாவுடைய பாடல் இருக்கா? சொல்லுங்க. நீரின்றி அமையாது. அது கிடையாது. பட்டமரம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். வெட்ட கிளையோடு நின்று தினம் மனப்பாட பாடம் நினைக்கிறேன் இல்லையா? கிடையாது கிடையாது. ஆனா கவிதை கொடுத்துருக்காங்கன்னு படிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பட்டமரம் வந்து நெருங்கி விட்டதும் கொஞ்சம் கவலைப்படும்.
அருகி ஆமா ஆமா அது பறவைகள் வெட்டப்பட்ட வெட்டுப்பட போகும் அந்த மரம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுது, எவ்வளவு தன்னை என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது கலைஞர் இருக்குது இல்லையா, அந்த பாடல் தான் அது. ரொம்ப அற்புதமா இருக்கும். படிச்சோமா அழகா இருந்துச்சு. அழகா இருக்கும். பாடலாம் அடுத்த தடவை நல்லா கேட்டு பாடுங்க. ஆமா அது முயற்சி பண்ண நன்னே தானே 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 மொட்டைக்கிளையோடு நின்று தினம் பேரும் மூச்சு விடு மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் நீ அடைந்தனையோ. தன்னே நானே தானே நானே குந்த நிழல் தர தந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி நீ குமைந்தனையோ வெம்பி நீ குமைந்தனையோ. தன்னே நானே தானே தானே தன்னே நானே நன்னே கட்டையனும் பெயர் உற்று கொடுந்தூயர் பட்டு கருகினையோ. பட்டையனும் உடையற்று கிழிந்தியலில் முட்டம் இழந்தனையோ. தன்னே நானே தானே நானே அப்படி இந்த பாட்டு ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 9th எடுக்கல, நான் 8th தான். எனக்கு அந்த பாட்டு ஒரு புக்கை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இப்படி மெட்டு போட்டு நீங்களா உங்க சொந்தத்துல அந்த பாடல்ல எந்த ஒரு மனப்பாடம் செய்யலா இருந்தாலும் அத மெட்டு போட்டு பாடி பழகிருங்க, நல்லா இருக்கும். சரி அடுத்த வாரம் பாடி சொல்லிட்டோம். நன்றி நன்றிமா. லட்சுமி தோழர் வந்து நமக்கு குழந்தைகளை ஊக்குவிக்கிறது இல்லாம எப்படி பாடல்களை மெட்டு போட்டு பாடணும் அப்படிங்கறதையும் அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி தோழர். தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு வாரமும் எங்க கூட இணைஞ்சிருந்து குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்க தோழர். நன்றி நன்றி நன்றிங்க தோழர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க தோழர். தோழர்கள் வேற யாராவது குழந்தைகளை வாழ்த்தலானா வாங்க, இல்லைன்னா நித்யா தோழர். ஆமா தோழர், நான் ரெடியா தான் இருக்கிறேன் தோழர். கபின் அவங்க சொன்ன கதை அவ்வளவு அருமையா இருந்தது. ஒற்றுமையை வலியுறுத்தி நாய் ஆடு சம்பந்தமான கதைகளை அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. வாழ்த்துக்கள் கபின் தம்பி, நிறைய கதை சொல்லுங்க, நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க. உங்களோட கருத்துக்களையும் சேர்த்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் கபின். அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் பால். இன்னொன்னு, இந்த 4 குழந்தைகள் மற்றும் பெற்றோருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் தொடர்பு கொண்டப்போ எங்களுக்கு தேர்வு சமயம் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த 4 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இணைஞ்சதுக்கு நான் எங்களோட நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் அஸ்வின் அவங்க அம்மாவும் சரி 2 குழந்தைகளுக்கான பாடல்களை வாங்கினாங்க. பக்கத்து வீட்டு குழந்தையும் சேர்த்து நான் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்களால முடியல தேர்வுன்றதுனால. அப்புறம் அஸ்வினுக்குமே கேட்டாங்க, நான் முடியவே முடியாது, கண்டிப்பா வந்து உங்க குழந்தை பாடணும்னு சொல்லிட்டேன். அதான் அவரு கார்ல பாடினாரு. ரொம்ப கருத்தான சிறப்பான பாடல் அது. அவரு பேருந்துல இருக்கிறது கார்ல இருக்கிறதுனால நமக்கு சரியா கேட்கலையே தவிர எளிமையான சிறப்பான பாடல். பழகு அப்படின்ற தலைப்புல தமிழொலி ஐயா எழுதின பாடல்கள். குழந்தைகள் தூய்மையை எப்படி பழகணும், நல்லொழுக்கத்தை எப்படி பழகணும், சுறுசுறுப்பை எப்படி பழகணும், பிறர் வந்து நம்மளை பார்க்குற அளவுக்கு நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு வலியுறுத்துற சிறப்பான பாடல் அது. வாழ்த்துக்கள் அஸ்வின் தம்பி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் நல்ல விளையாட்டு வீரராகவும் இருக்கிறாரு, அதுவும் எனக்கு பயங்கர பெருமிதமான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ஹேம பிரியங்கா, ஹேம பிரியதர்ஷினி, பிரியா 2 பேரும் இரட்டையர்கள் குழந்தைகள். 2 பேருமே ஆங்கில வழி படிக்கிற குழந்தைகள். ரொம்ப அருமையா கதை சொன்னாங்க. அதே மாதிரி ஹேம பிரியங்கா சொன்ன பேன் கதை, அதுல வந்து அசம்பந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க. நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அசம்பந்தம் அப்படின்னு எங்க வீட்டுல பயன்படுத்துறது உண்டு, அது நான் தெலுங்கு வார்த்தைன்னு நினைச்சேன். ஆனா கீரை அவர்கள் ஐயா எழுதியிருக்கிறாங்க, அது தமிழ் வார்த்தைன்னு எனக்கு இன்னைக்குதான் என்னது அசம்பந்தம் தமிழா அப்படின்ற மாதிரி
எனக்கு இன்னைக்குதான் தோணுச்சு. எப்பயுமே கலந்துதான் இருக்கும். தமிழ்ல தழுவி வந்த மொழிகள் தான் மற்ற மொழிகள். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா நிறைய வார்த்தைகள் இன்னும் புதுசா இருக்குதே அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணுச்சு. குழந்தை ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. பாவனையோட சொன்னீங்க. தலையாட்டி கைகளை கூப்பிட்டு கூப்பி வணக்கம் சொல்றதையே வந்து அப்படி வணக்கத்தை அடுத்த வார்த்தை ஒண்ணு பயன்படுத்துனீங்களே நீங்க. வணக்கம்ன்றது அடுத்த வார்த்தை ஒண்ணு கதைகளை பயன்படுத்தி அதுக்கு வந்து முட்டையை இப்படி வச்சு ஒரு வணக்கம் சொன்னீங்க. அது நல்லா இருந்தது. நான் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வந்த எல்லா குழந்தைகளோட அங்க அசைவையும் நான் விஜயலட்சுமி டீச்சரை தான் 30 வருடங்களா சொல்லுவேன். என்னோட டீச்சர் நான்சி அவங்க. நான் படிச்ச பள்ளியில தலைமுறை தாண்டி குழந்தைகளுக்கான வாய்ப்புகளையும் சரி, குழந்தைகளை மேம்படுத்துறதுலயும் சரி. அதே மாதிரி அவங்க பேசுறத கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு குழந்தையோட மைனஸ் கூட 30 வருஷமா எனக்கு கண்ணு தெரியல. எல்லா குழந்தைகளோட பிளஸ் அவ்வளவு வலியுறுத்தி பேசுவாங்க. இந்த குழந்தை இந்த இதுல வாங்கியிருக்காங்க, இது கோல போட்டியில வாங்கியிருக்காங்க, இது பேச்சு போட்டி, இவங்க பயிற்சி எடுத்திருக்காங்க, இவங்க குழந்தை நடக்கிறத கூட நடைப்பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு மோட்டிவ் பண்ணுவாங்க. எங்க ஊரு ரொம்ப எளிமையான வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு கிராமம் அது. கிருஷ்ணாபுரம் சரி, சோழசேரியும் சரி. ஆனா பரவலா டீச்சர் அவ்வளவு நல்லா கொண்டு வருவாங்க. எல்லா குழந்தைகளும் நீங்க இந்த குழந்தைகள் கேளுங்க, அடுத்த வாரம் வேறு குழந்தைகள் கேளுங்க. 50-60 குழந்தைகள் ரெடியா தயார் நிலையில இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து கிருஷ்ணாபுரத்துக்கு போயான நம்ம நிகழ்ச்சிகளை பள்ளியில பண்ணுவோம். டீச்சர் பெர்மிஷன் வாங்கி கொடுப்பாங்க. துணை தலைமை ஆசிரியரா இருக்கிறாங்க. நல்லா மோட்டிவ் பண்ணுவாங்க. இந்த டெக்கரேஷன் எல்லாம் டீச்சர் வீட்டுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாமே பண்ணி எல்லா மோட்டிவ் பண்ணுவாங்க. சாத்தூர்ல நம்ம ஒரு 2 நாள் நிகழ்ச்சி நடத்தினோம். அப்போ நீங்க தான் நான்சி ஆர்கனைஸ் பண்ணீங்க. இவங்க ஒரு பேச்சு போட்டி இல்ல நாடகம் அப்படியான நிகழ்வு நடந்தது 2-3 வருடங்களுக்கு முன்பு. பதவி அந்த குழந்தைங்களுக்கு அன்னைக்கு காலையில ஒரு நிகழ்ச்சி இருக்கு. டீச்சர் வந்து ஆட்டோ புடிச்சு சாப்பிட வச்சு தன்னோட சொந்த செலவு தான். நீங்க அதெல்லாம் எனக்கு பயங்கர வியப்பு. தொடர்ந்து டீச்சர் தான் செலவு பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க, ஜாக்கிரதையா பாத்துப்பாங்க, கேட்பாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், ஏதாவது ஒரு சின்ன அறை இருந்தா கொடுங்க, ஏற்கனவே 2 நிகழ்ச்சிகள் குழந்தைங்க பண்ணிட்டு வந்துட்டாங்க, சாப்பிட்டோம், இப்ப பேசிடுவா, அப்படியெல்லாம் பாத்துப்பாங்க. அதே மாதிரி நம்ம போன வருடங்கள் நடத்தின நிகழ்ச்சியில ஒரு 2-3 குழந்தைகள் பேசிட்டாங்க. உட்கார இடம் இல்ல, நம்ம தான் நடத்தணும். ராஜபாளையத்துல காந்தி கலைமன்றத்துல உட்கார இடம் இல்ல. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து டீச்சர் மடியில உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சுட்டு முடிச்ச உடனே இந்த குழந்தை போயிட்டு அந்த குழந்தைய மடியில உட்கார வச்சிருக்காங்க. பெரிய அரங்கு தான். அதாவது இதெல்லாம் நான் டீச்சர்கிட்ட கவனிச்ச விதம். எந்த குழந்தையுமே பயன்படாது, இது மக்கு அப்படி அவங்க சொல்லவே மாட்டாங்க. என்ன முடியுமோ அதை நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, அவங்களோட உழைப்பு அவ்வளவு இருக்கு. சம்பளம் வாங்கிட்டோம், பாடம் நடத்தணும்ன்றதை தாண்டி ஒரு கிராமத்து மாணவர்களையே முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஒரு பெண்மணி அயராது பாடுபட்டு இருக்கிறாங்களே. நான் அவங்க வகுப்புல நான் படிக்கவே இல்லை. நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த ஊர்ல படிச்சேன். ஆனா நான் அவ்வளவு கவனிச்சிருக்கிறேன் டீச்சரோட விதத்தை. நம்ம கிட்டே கேட்டாங்க, ஆகஸ்ட் மாசத்துக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற ஏதாவது போட்டிகளை நீங்க முன்னெடுப்பீங்களா? உங்ககிட்ட பேசல நான்சி, டீச்சர் கேட்டாங்க. அதே மாதிரி நேத்து கரிசல் இலக்கியம் நிகழ்வு சிவகாசியில சிறப்பா நடந்தது. வெங்கட ஐயா கிட்ட பேசியிருக்கிறேன். அம்மாவை நம்பிதான் பேசியிருக்கிறேன். ராஜபாளையத்துல கரிசல் நிகழ்ச்சி நடக்கிறப்போ டீச்சர் குழந்தைகளை வச்சுதான் ஒரு நாடகம் முன்னெடுக்கலாம் அப்படின்னு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கிறேன். கிடைச்சிரும். அம்மாதான் இன்னைக்கு நிறைய அம்மா புகழ் பாடிட்டோம். அதுக்கு அத்தனை தகுதியானவங்க. அவங்க மருமகளும் சரி, இன்னும் அவங்க ஊழியர் கிடையாது, டீச்சர் கிடையாது அவங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல அவ்வளவு உழைப்பாங்க. டீச்சர் வேலையும் பார்த்து, டீச்சர் எக்ஸ்ட்ரா வேலையும் பார்த்து, அந்த எக்ஸ்ட்ரா வேலைக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் டீச்சரோட மருமக பாப்பா. எல்லாமே சப்மிட் பண்றதா இருக்கட்டும், போட்டோஸ் எல்லாமே நம்ம இவங்களுக்கு ஒர்க் இருந்ததுன்னா அவங்க கூட அனுப்பி வைப்பாங்க குழந்தைய. பாப்பா வருவாங்க, நித்யா நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்படியான ஒரு குடும்பமே
மாணவ சமூகத்துக்காக உழைக்கிற, செலவு பார்க்காம தன்னோட பொருளை கொடுத்து, நேரத்தையும் கொடுத்து, தன்னோட எல்லா திறமைகளையும் கொடுத்து 1, 2 குழந்தைகள்லாம் கிடையாது, நூற்றுக்கணக்கான குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. டீச்சருக்கு என்னைக்குனாலும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணும். நன்றி டீச்சர், நன்றி டீச்சர். இல்ல டீச்சர், நான் எடுத்துக்காட்டு சொல்லவா? அந்த குழந்தைங்க சேர்ல உட்கார்ந்துருக்காங்க, நீங்க கீழே உட்கார்ந்து பேசுனீங்க. டீச்சர், இந்த மாணவர் சங்கத்துல உங்களை மாதிரி மேக்கப் போட்டு ஒரு ஸ்டூடெண்ட் நடிச்சு காட்டினாங்க ஸ்டூடெண்ட். டீச்சர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஆமா டீச்சர், ஆமா டீச்சர். உங்களை மாதிரியே அந்த எப்படி பாடம் எடுப்பீங்க அப்படின்னு 90கள்ல என்ன என்ன சேர்ந்து எனக்கு வியப்பா இருந்தது. ஒரு கிளாப் பண்ணி டீச்சர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி சாரி கட்டி உங்களை மாதிரி வந்து ஒரு பொண்ணு நின்னு பேசிச்சு டீச்சர். கேலி தானே பண்ணுவாங்க. ஆக்சுவலா அது அவங்களோட பிம்பம் பதிஞ்சிருக்குது. அத ஹாப்பியா அதை நடிச்சு காட்டி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஒரு 100-200 ஸ்டூடெண்ட் அப்படி இருந்தது. நல்லா இருந்தது டீச்சர். வாழ்த்துக்கள். அப்புறம் பிரியா பேசினாங்க, நாய்க்கதை சொன்னாங்க, ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. 2 குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல பெரிய கதை சொல்லியா வரணும். உங்களுக்கான தளம் எப்போதுமே காத்துட்டு இருக்கு. பெரிய அளவுல நம் ஊர் பெருமையை சொல்ற அளவுக்கு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான்சி தோழர், வாழ்த்துக்கள். சிறப்பா நிகழ்ச்சியை முன்னெடுத்துட்டு போறீங்க. எனக்கே வியப்பா இருந்தது, நம்ம இப்படி ஒருங்கிணைச்சோமா அப்படின்னு தெரியலையேன்ற மாதிரி சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நான்சி, வாழ்த்துக்கள். குழந்தைகளே வாழ்த்துக்கள். நன்றி தோழர், நன்றி தோழர். ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கான நிகழ்ச்சி. ஒரு மாணவிக்கும் ஆசிரியருக்கும் ஆன ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு பார்க்கறக்கே. விஜயலட்சுமி டீச்சர் அவங்கள போலவே அவங்களுடைய சாயல்லையே நிறைய குழந்தைகளை அவங்களுக்கு தெரியாமையே உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து இந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருந்ததோ தெரியல, கேக்குற எங்களுக்கு வந்து கூடுதல் மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி நித்யா தோழர். தொடர்ந்து என்னோட சேர்ந்து பயணப்படுறீங்க, நிறைய ஒத்துழைக்கிறீங்க. அன்பும் நன்றியும் தோழர் உங்களுக்கு. நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்களை வந்து நம்ம அழைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு பூஸ்டப்பா இருக்கும் அவர் பேசுறது. தோழர் கேக்குதா? கேக்குதுங்க தோழர், வாங்க தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. கபின், அஸ்வின், ஹேமப்பிரியங்கா. இதுல நம்ம நித்யா வந்து அவங்க டீச்சரை பத்தி சொன்னது, அவங்க டீச்சர் இன்னைக்கும் வந்து ஃபுல்லா குழந்தைகளை தயாரித்து இப்படி ஒரு இது பண்ணது, இது எல்லாமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருந்தது. கபின் நல்லா சொன்னார், அந்த நாயும் செம்மறி ஆடும் ஏன் அந்த மாதிரி, செம்மறி ஆடு இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, நாய்கள் ஏன் கம்மியா இருக்கு, நம்ம நிறைய குட்டி போட்டாலும் அவங்க 1 குட்டி 2 குட்டி போட்டாலும் ஏன் இருக்குன்றது. அப்ப கடவுள் வந்து ஒரு உணவை கொடுத்து எப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப வள்ளுவர் ஒன்று சொல்லியிருப்பார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நமக்கு கிடைச்ச உணவை எல்லாரும் பகிர்ந்து எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த அறம்பர். தர்மத்தில் சிறந்தது எது? நூலோர்ன்றது அறநூல்கள் எழுதியவங்க எப்படி நல்ல நிலையில இருக்கணும்னு சொல்லி ஒரு தர்மத்தை எழுதியவங்க. தர்மத்துக்கெல்லாம் தர்மம் எதுவென்றால் உணவை பகிர்ந்தளித்தல் தான். அப்ப அதை வந்து விளக்கக்கூடிய ஒரு கதையாக அது வந்து திருக்குறள் சொன்னா நமக்கு யாருக்கும் மனசுக்குள்ள ஏற போறது இல்லை. ஆனா கீரா வந்து ஒரு கதை மூலமாக கொண்டு வர்றாரு. ஒரு நாய் ஏன் நிறைய இருக்கு, ஆடு என்ற மாதிரி இருக்கு. அது கபின் வந்து மிக அருமையா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹேமப்பிரியங்கா 2 பேருமே கதைகளை நல்லா சொன்னாங்க. அஸ்வின் அந்த தமிழ் ஒளி பாடல் அது டிராவல்ல இருந்ததுனால சரியா கேட்கல. தமிழ் ஒளியினுடைய பாடல்கள் நிறைய நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்கு. சூரியன் ஒரு பாட்டு இருக்கும், பூத்த மலர் புதிய மலர் பொங்கும் சூரியன், மூத்த கடலில் காலை வந்து முளைத்த சூரியன் அப்படின்னு போகும். அதே போலயே முன்னும் பின்னும்னு ஒரு பாட்டு கூட இருக்கு, அது நம்ம இன்னும் முடிக்கலன்னு நினைக்கிறேன்.
பாடம் படியா ஒரு பையன், பள்ளி செல்லா ஒரு பையன், மூடன் ஆனான் முன்னாலே, மூட்டை சுமந்தான் பின்னாலே. முன்னாடி எப்படி இருந்தான், பின்னாடி எப்படி இருந்தான். அப்ப அந்த தமிழ்மொழி பாடல்கள் தான் நாம் எடுத்து மகாலட்சுமி டீச்சர்கிட்ட கொடுத்து ஒரு டியூன் போட்டுக்கலாம். ஏன்னா மகாலட்சுமி டீச்சர் தான் மிக அருமையாக டியூன் போடக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அவங்க எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கடவுள் படைப்புல பேன் எப்படி வந்துச்சுன்னு சொன்னது, அந்த கதையும் பேன் வந்து ஒரு பெரிய தொல்லை தான். ஆனா அதை எப்படி ஒரு நகைச்சுவையா கொண்டு போயிருக்காரு கீரா. கடவுள் படைச்ச உடனே ஒவ்வொருத்தரா மனுஷங்க வந்தாங்க, பசுமாடு வந்தது. அதுல ஒரு அந்த நாட்டுப்புற கதைகளாக இருந்தாலும் கூட ஒரு ஆணாதிக்க உணர்வு இருக்கும். ஆண் வந்து உழைக்கவும், பெண் வந்து பிள்ளை பெத்து கொடுக்கறதுக்குன்ற மாதிரியான ஒரு இதை உள்ள திணிச்சிருப்பாங்க. எல்லா கதைகள்லயும் நம்ம வந்து அந்த காலத்தில் உள்ள நியாய தர்மங்கள் வந்து உள்ள சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நியாய தர்மங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும். இன்னைக்கு வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றோம். ஆனா முன்னாடி இருந்த இந்த நாட்டுப்புற கதை உருவானப்ப ஆணும் பெண்ணும் சமம் இல்ல. ஆண் வந்து உழைக்கணும், வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும். பெண் வந்து அந்த குடும்பத்துக்கு வாரிசுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரமா இருக்கணும்ன்ற அந்த அந்த உணர்வு உள்ள சமூகத்தில் உண்டான கதை அது. ஒரு கதை உருவாச்சுன்னா அது எந்த காலகட்டத்தில் உருவாச்சு அப்படின்றத அந்த காலத்தை பிரதிபலிக்கும் அந்த கதையில. அப்படி ஒரு கதை தான். அதுல கடவுள் பசியால இருக்கிறப்ப அந்த பேன் போய் சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு நான் என்ன செய்ய, நான் என்ன செய்யன்றதான். அப்பதான் அது கோவத்துல நீ மைத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப பார்வதி தலைக்குள்ள போறது, பேனை கீழே எடுத்து போக. அதுல நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும். பேன் வந்து ராத்திரி பார்க்க கூடாது, அதெல்லாமே இருக்கும். இன்னைக்கு பேன் வந்து கீழே எரியிறப்ப மனுஷி தலையில விழுந்துருச்சு, அதனாலதான் பேன். ஏன் ஆண்களுக்கு பேன் வராதா? வரத்தான் செய்யும். முடி நிறைய வளர்த்தா வரும். பெண்களுக்கு முடி நிறைய இருக்கிறதுனால இருக்கு. அதெல்லாம் உள்ள பேனுடைய சிக்கல் என்னன்றதெல்லாம். அப்புறம் இன்னொரு கதை, அந்த அது வந்து கொஞ்சம் அடல்ட் கதை மாதிரி இருக்கு அந்த நாய் கதை வந்து. அதுல வந்து ஒரு 3 பழைய காலத்தில் உள்ள ஒரு முறை. அது வந்து ஒரே பெண்ணை 2-3 பேருக்கு திருமணம் செய்துகிறது. நம்ம மகாபாரதத்திலையும் எடுத்துக்கிட்டா பாஞ்சாலியை ஒரு 5 பேர்கள் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து நாய் ஏன் தெரு தெருவா போய் உணவுக்காண்டி அலையுது, கல்லெறி வாங்குது அப்படின்றதுக்கு ஒரு கதை தான். இப்ப இந்த கதைக்கு என்ன ரீசன் யாருமே சொல்லாதப்ப ஒருத்தர் தானா கதை சொல்ல வேண்டியதானே. ஒரு கற்பனையை சேர்த்து இப்படி ஒரு காலத்துல இருந்திருக்கும், அதனால இப்படி நாய் தெரு தெருவா ஓடுது அப்படின்னு இது நம்மளும் உருவாக்கலாம். நம்மளும் வந்து ஒவ்வொன்றா பார்த்து இது பண்ணிட்டு யாருமே இதுக்கு வந்து முறையான தீர்வு சொல்லாதப்ப நம்மளா ஒரு தீர்வு சொல்றது, அது கற்பனை கதையோட சேர்ந்து சொல்றது. அதான் இந்த கதை. அதுல வந்து நாய் வந்து அதுக்கு என்ன தெரியும், செருப்புனா தெரியும், இவரு உள்ள போயிருக்காரு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. அது தூக்கிட்டு ஓடிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா இவன் மனுஷன் வந்து என்ன பண்றான், அந்த நாய் ஏன் தெரு தெருவா உணவுக்காண்டி ஓடுதுன்றத ஒரு கற்பனையை ஏத்தி ஒரு கதையாக கொண்டு வந்த ஒரு கதை தான் அது. குழந்தைகள் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. 9th படிக்கிற குழந்தைகள், அதுவும் விஜயலட்சுமி டீச்சரோட இது பண்ணும் போது கீராவினுடைய ஒரு கதை இப்ப வந்து ஒரு சிறு தவறுன்னு ஒரு கதை வந்துச்சு. அதுல என்னன்னா, ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஸ்கூல் போற அப்ப வாத்தியார் அங்க போனா கருப்பட்டி தருவாரு, மிட்டாய் தருவாரு, நல்லா வச்சுக்கிடுவாருன்னு போவான். அங்க போனா ஒரு ரோஜா பூ ஒரு செடி பூத்து இருக்கும். அந்த பூவை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அது பக்கத்துல போவான், அந்த பூ அழகா இருக்கும், பிடுங்கிடுவான். பிடுங்கின உடனே பின்னாடி ஒரு வாத்தியாரு பெரிய கம்ப தூக்கிட்டு வந்து, டேய் ஏன்டா பிடுங்கினு அடிக்க மாதிரி கொடூரமா ஓடிடுவார். அதை பார்த்து பயந்து போயிடுவான். அந்த செடியை போய் கட்டி பிடிச்சுக்கிடுவான். அதுல பயந்து ஓடினவன் தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததே கிடையாது. வீட்டுல பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு தெரு தெருவா சுத்திட்டு திரிவான். இவங்க அம்மா போட்டு அடிக்கும். அதுல என்ன தவறு, ஒரு சிறிய தவறுன்றது, அந்த ஆசிரியர் இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து அவனுடைய ஆசை மலர் மேல ஒரு பூ அழகா இருக்கு அப்படின்னு போய் அவனை பிடிக்க போயிருக்கான். அப்ப அந்த ஆசிரியர் வந்து அவனை பூ பிடிக்குதாடா வச்சுக்கோ, இன்னைக்கு பிடுங்கி வச்சுட்ட, இனிமே பிடுங்காத அப்படின்னு சொல்லி அவனை உள்ள வச்சு பாடம் சொல்லி கொடுத்திருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்கும். அப்ப இது வந்து கீரானுடைய சொந்த கதையாக கூட இருக்கும். அவர் வந்து பள்ளிக்கூடத்திலே ஒதுங்காதவர், மலைக்குதான் பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கன்னு சொல்வார். அப்படி அவருக்கு ஒரு சம்பவம் இப்படி கூட நடந்திருக்கலாம். அப்ப அந்த கதையில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளாமல் அவன் மீது மூர்க்கத்தனமாக ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டார். அது வந்து ஒரு சிறிய தவறுன்னு போட்டு எழுதியிருப்பார். அந்த ஆசிரியரையும் நம்ம விஜயலட்சுமி ஆசிரியரையும் வைத்து கம்பேர் பண்ணா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்குது. நித்யாவினுடைய ஆசிரியர்
ஒரு மாமியார் ஆகிவிட்ட ஒரு ஆசிரியர். பொதுவா வந்து அரசு பணியில இருக்கவங்களுக்கு எல்லாம் சலிப்பு வந்துடும். நம்ம சொல்லி கொடுத்து என்ன செய்ய போறாங்க, நம்ம வழக்கமா அந்த பாடத்தை சொல்லி கொடுப்போம், இதுல என்ன இது இருக்குன்னு. அவங்க வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வீட்டுல வசதியெல்லாம் செய்து கொடுத்து அதை அலங்கரித்து அந்த செல்போன் இதெல்லாம் வச்சு அவங்களுடைய பிள்ளைகளோட அது வந்து ஒரு நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்பிகேஷன் வாங்க, பணியினுடைய நிறைவுத்தன்மை. நீங்க வந்து ஒரு விவசாயி ஏன் திருப்பி திருப்பி போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு விதையா போட்டு அது முளைச்சு வந்து அது பூத்து காய்ச்சி கனியுது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மன நிறைவு கிடைக்குது. அதுல நட்டமானாலும் அது செய்வாங்க. அதே போலதான் ஆசிரியர் பணியும். ஆசிரியர் பணி அவங்க ஒரு கரடு முரடாக வரக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை அவர்களுடைய திறமையெல்லாம் வளர்த்து அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துறது. விஜயலட்சுமி டீச்சருக்கு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. விஜயலட்சுமி டீச்சரை தெரியும், கூட்டங்கள்ல பார்த்திருக்கோம், செஞ்சிருக்கோம். ஆனா நித்யா இவ்வளவு சொன்னது இல்லை இது வரைக்கும். நித்யா இன்னைக்கு தான் சொல்லுது இவ்வளவு இதானவங்க அப்படின்னு. ஒரு ஆசிரியர், ஒரு கமிட்டடான ஆசிரியர். இவங்களெல்லாம் கூட நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம். ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய மீட்டிங் நடந்தப்ப அதுக்கு முன்னாடி அவரை சந்திக்கும் போது அரசு பணியில் 5 முதல் 10% ஆசிரியர்கள் உண்மையான உளப்பூர்வமான பணியோடு செய்வாங்க. அவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும்னு பாரு. அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து வெளியே வரணும். ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவரை ஒரு களிமண் மாதிரி இருப்பத மண்ணை வந்து ஒரு மிகச்சிறந்த சிற்பமாக பிடிக்கக்கூடியவர் வந்து ஆசிரியர் பொறுத்தர். அப்ப அந்த ஆசிரியர் நல்லா இருந்த பல பேர் நம்மளே இயல்பா பார்த்தோம்னா பல ஆசிரியர்களுடைய தன்மைகள் நமக்குள்ள இருக்கும். எங்க வாத்தியார் இப்படி செய்வாரு அப்படின்னா நானும் அதே மாதிரியான ஒரு என்னை அறியாமலேயே அவர்களோட அவர் செய்யறது பிடிக்கிறதுனால, நீங்க விஜயலட்சுமி டீச்சர் மாதிரி சேலை கட்டி ஒரு பொண்ணு இருந்ததுனாங்களே, அதெல்லாம் ஒரு இன்ஃபுளுன்ஸ். அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வந்து உள்ள வந்து அவங்க மாதிரி விஜயலட்சுமி டீச்சர் மாதிரி நானும் வருவேன், நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் அது. நித்யாவும் அது மாதிரிதான் இருக்கும்னு தோணுது. விஜயலட்சுமி டீச்சரோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இவ்வளவு நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்களான்றதுக்கு. அந்த விஜயலட்சுமி டீச்சர் வந்து மேலும் பல பிள்ளைகளை நம்மளுடைய அரங்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். இப்ப மகாலட்சுமி டீச்சர் சொன்னாங்க, அரசு பள்ளியில படிக்கிற யார்ட்டையுமே செல்போன் இல்லையே சார், என்ன சார் செய்யறது அப்படின்னா. இவங்க வேற ஊரு, இவங்க அதே ஊர்ல இருந்தா கூட விஜயலட்சுமி டீச்சர் மாதிரி ரெடி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அது வந்து ஒரு மன திருப்தியான பணி. ஆசிரியர் பணி என்பது பணம் வருது ஒரு பக்கம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா வந்து குழந்தைகளை வளர்த்தெடுத்து அவங்களுடைய திறமைகளை வளர்த்து அவங்களை உலக காட்டுறாங்க. ஒவ்வொரு உலகையும் இந்த இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு. அவங்க சொல்றாங்களே என்னென்ன பரிசு போட்டிகள்ல பண்றாங்க. நீங்க வந்து பேச்சு போட்டி நடத்த முடியுமா? நம்ம ஒரு கொரோனா பீரியட்ல பேச்சு போட்டி ஆன்லைன்ல எல்லாம் நடத்தியிருக்கோம். அது மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். அது பார்க்கலாம். அடுத்து இந்த கரிசல் இலக்கிய கழக கூட்டம் வந்து அக்டோபர்ல ராஜபாளையத்துல வரும். அப்ப விஜயலட்சுமி டீச்சரே நம்ம கலெக்டர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அது மூலமா அவங்க குழந்தைகளையும் இந்த கிருஷ்ணாபுரம் பள்ளி மாணவிகளை ஒரு இது கூட மேடையில ஏத்தி நம்ம இது பண்ணலாம். நாடகம் ரெடி பண்ணிடலாம். சரி சரி சரி, அது பண்ணலாம். அது வந்து காந்தியும் ராஜபாளையம் தான் அன்னைக்கு டாபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் முடிவு பண்ணல. அது செய்யலாம். மிக அருமையான நிகழ்வு இது. வந்து கதைகள் சொன்ன டைம் கம்மினாலும் அதனுடைய மேல உள்ள விவாதங்கள் வந்து நல்லா நீண்டு போச்சு. விஜயலட்சுமி டீச்சரை வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு பொக்கிஷமாக ராஜபாளையம் கிளைக்கு இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்துவோம். நான்சி என் ஒய்ஃப் பாத்துக்கிட்டு இருந்தா, நான்சி ரொம்ப நல்லா ஒருங்கிணைக்காங்க, நித்யாவும் ரொம்ப நல்லா ஒருங்கிணைக்காங்கன்னு சொன்னா. நான்சி தோழர் அவர்களுக்கும் அந்த அவங்க சொல்ற விதமே தங்கம் சொல்லுதுங்க அப்படின்றது, அந்த கோவை மொழியில சொல்றது, அதெல்லாம் இயல்பாகவே மிக அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். 2 பேரும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அடுத்தடுத்து நம்ம இதுல சேர்க்கலாம். ஒரு தமிழொலியினுடைய பாடல்களுக்கு அந்த ஹிட் ஆகக்கூடிய பாடல்கள் எதுன்னு முதல்ல லிஸ்ட் பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம இது பண்ணலாம். அந்த கதைகளை வந்து முன்னாடியே கூட போட்டா கூட நல்லது. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு எல்லாத்துக்குமே இதை போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுப்புற கதைகள் யாரும் வந்து நம்ம பதிப்புரிமைக்காரர்கள் வந்து நம்மகிட்ட கோவிச்சுக்கிடுவாங்களோன்னு ஒரு எண்ணம் இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் இதை கொண்டு வர்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். 2 பேருக்கும் நன்றி தோழர்.
நன்றி தோழர். நம்மளுடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்கள் வந்து குழந்தைகளை மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிட்டு இருக்க எங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. நன்றி தோழர். கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் அவங்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஊக்கப்படுத்திய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விஜயலட்சுமி அம்மாக்கும் மகாலட்சுமி அம்மாக்கும் நித்யா தோழருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முன்ன சொன்ன மாதிரிதான் ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாதான் இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. விஜயலட்சுமி அம்மாவை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கலந்து பேசணும். ரொம்ப மகிழ்ச்சி மேம், உங்களுடைய அறிமுகம் எங்களுக்கு கிடைச்சதுல நன்றி. தொடர்ந்து நீங்க எங்க கூட சேர்ந்து செயல்படணும். நன்றி நன்றி மேம். நம்மளுடைய எனக்கு இன்னொரு நன்றி சொல்லுங்க. டீச்சரை அமைப்புக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது நான் தான். நித்யா தோழருக்கு நன்றிகளோ நன்றி. போதுமா தோழர்? நன்றி தோழர். ஆக்சுவலா நம்ம வந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய பொதுச் செயலாளர் அறம் தோழர் அவர்களுக்கு தான் நம்ம தலை வணங்கி நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு. இத பார்த்துட்டு இருக்க குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். டீச்சர்கள் மேல இருக்கிற பார்வையே மாற்றக்கூடியதாக இன்றைய நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். தொடர்ந்து அடுத்த வாரமும் நம்மளுடைய கதை சொல்லல் நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு கதை சொன்னவங்க அடுத்த வாரம் வரணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். கபின், நம்ம விஜயலட்சுமி தோழருடைய மாணவிகள் ஹேமபிரியா, பிரியங்கா எல்லாரும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நடக்கிற நிகழ்ச்சிகள்லையும் எங்க கூட இணைஞ்சிருக்கணும். புது புது கதை சொல்லிகளையும் நீங்க எங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.